Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். இதமா திமுக சார்பு நிலை எடுத்தாங்கன்றது அவங்க மேல குற்றச்சாட்டு. கட்சியே ப்ரோ டிஎம்கேவா மாறிச்சு, அதுல அவங்களும் ப்ரோ டிஎம்கேவா மாறினாங்க. இண்டிபெண்டன்ட் லைன்ல விசிக ஒர்க் பண்ணணும், தொங்கு சதையாகவே அவங்க மாறிட்டாங்க அப்படின்ற அந்த பழி நீங்கணும்னா திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கடந்த 5 ஆண்டுகள் இருந்ததை விட மிக அதிகமாக அவர்கள் பிரச்சனைகள் என்று வரும்போது அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டி இருக்கும், செயல்படுவார்கள் என்று நாம் நம்பலாம். விஜய் காவல் நிலையத்தில் புகார், அவரோட பொண்ணு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுனால காவல் நிலையத்தில் புகார். இது அவ்வளோ பெரிய விஷயமா ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, அதுக்கு எதிரானதுன்னா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அதிகப்படியான பேச்சு. பட் இந்த அணுகுமுறையை விஜய் கைவிடுவது நல்லது. ஓட்டு போடு வயதை 5 மாத்தினா விஜய் 234 ஜெயிச்சுவார், சந்தேகமே இல்லை. நெக்ஸ்ட் எலெக்ஷன் தேர்தலுக்கு பிறகு விஜய் அரசியலில் தொடர்வாரே. ஆனால் 31 கண்டிப்பாக ரிசல்ட்டில் இவங்க 2 பேரும் இல்லை யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜயால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? பட் அவர் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா கூட ஐ திங்க் இட்ஸ் இது முக்கியமான தேர்தல் தாங்க, இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. புது பிளேயர் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் 2 பேரை ஆட்டி வச்சுக்கலாம். எதுக்கும் தயாராக இருங்க. நீங்கள் எந்த முடிவு வந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இருங்க. அது எப்படி வேணால் போகலாம். 85% போலிங்னு வந்தோங்க. டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம் இருக்குது. அவங்க அதை ரியாக்ட் பண்ண விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் அன்னைக்கு யார் ஜெயிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணணும்? கரெக்டாக 12 மணிக்கு ஜெயா டிவியை போடணும். ஜெயா டிவியை போடும்போது எம்ஜிஆர் படம் ஒளிபரப்பாகுதுன்னா திமுக ஜெயிச்சிச்சு. நீ 12 மணிக்கு சன் டிவியை போடணும். கலைஞரோட பாலைவன ரோஜாக்களோ இல்லை மாநாடு மயிலாடோ ஓடுதுன்னா அண்ணா திமுக ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இது 2 தான் ரொம்ப சிம்பிள். நீ 10 டிவியை பார்க்க வேணாம். விஜய் ஃபேக்டர் வந்துருச்சு. நீங்கள் 26 தப்பிக்கலாம், 31 தப்ப. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரோல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஆளு ஷானவாசும் சரி எஸ்எஸ் பாலாஜியும் அதிருப்தியில் இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்களை வெளியில் பேசினாங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு கொடுத்துட்டா நம்ம கட்சியில் மற்றவங்க சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் மாற்றி மாற்றி நடந்திருக்கு. அடுத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வன்னியரசுக்கு தான் திரும்ப இது பண்ணாங்க. இருவருக்கும் இன்று முக்கியமான பதவி கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ திரும்ப நல்லது தான் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே குட் பாலிட்டிஷியன்ஸ், அதில் சந்தேகம் இல்லை. அதீதமாக திமுக சார்பு நிலை எடுத்தாங்கன்றது அவங்க மேலே குற்றச்சாட்டு. பட் அவங்கள நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். போத் எஸ்எஸ் பாலாஜி ஆகட்டும் ஷானவாஸ் 2 பேருமே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகளாக தான் பார்க்குறேன். அவர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்கிறார்கள் என்பதை திரும்ப உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அவர் அவங்களுக்கு கட்சியில் பொறுப்புகளை கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயந்தான். வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். 2 பேரும் நண்பர்கள் தான், இருவருக்கும் வாழ்த்துக்கள். அவங்க கட்சியே ப்ரோ பிஜேபி டிஎம்கேவாக மாறிச்சு, அதில் அவங்களும் ப்ரோ டிஎம்கேவாக மாறினாங்க. அது அளவு கடந்து போச்சு. அளவு கடந்து போகும்போது பழி 2 பேர் மேலே விழுந்துருச்சு. மற்றபடி அது கட்சியோட டிசிஷன், தனிப்பட்ட 2 பேரோட டிசிஷன் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, பலரையும் அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் திரும்ப இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சீட்டு கொடுக்காம மாற்றுறதுன்றது இயல்பானது தான். எல்லா கட்சியிலையுமே உங்களுக்கு இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது. புதுசாக வரவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஐ திங்க் நல்ல முயற்சி தான் இது. அவர் 2 பேருமே நான் பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அடுத்த ஆட்சி யார் ஆட்சி வந்தாலும், திமுக ஆட்சி வந்தாலும் அல்லது மாற்று வேறு யாராவது அதிமுக ஆட்சி அமைச்சாலும் அல்லது விஜயே வந்தாலும் கூட இவங்க இன்னும் ஒரு இண்டிபெண்ட் லைனில் விசிக ஒர்க் பண்ணணும். கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பழி, திமுகவோட தொங்கு சதையாகவே அவங்க மாறிட்டாங்க அப்படின்ற அந்த பழி நீங்கணும்னா விசிகே ஆஸ் அ பார்ட்டி அவங்க தனியாக ஒரு லைன் எடுத்து ஒர்க் பண்ணணும். திமுகவுக்கு ஜால்ரா போடுறது மட்டுமே அவங்க நோக்கமாக இருந்ததுன்னா
கண்டிப்பாக வரும் காலங்களில் மக்கள் மன்றத்தில் அவர்கள் துடை தெரியப்படுவார்கள். திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்ததுன்னா கடந்த 5 ஆண்டுகளில் இருந்ததை விட மிக அதிகமாக அவர்கள் வந்து பிரச்சனைகள் என்று வரும்போது அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டி இருக்கும், செயல்படுவார்கள் என்று நாம் நம்பலாம். இந்த நியமனங்கள் என்பது வரவேற்கத்தக்கது, சந்தேகமே இல்லை. விஜய் மீது காவல் நிலையத்தில் புகார். குழந்தைங்க எல்லாருமே 5 வயசு குழந்தையிலேருந்து 8 வயசு குழந்தைங்க வரைக்கும் எங்களை வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணுது. என்னோட பொண்ணு வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுனால சரின்னு சொல்லிட்டு என்னோட பையன்கிட்டயும் நானும் தலையாட்டிட்டு போய் நான் வந்துட்டு வேற ஒருத்தருக்கு நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவன், நான் வந்து வேற ஒரு இதில் போய் நான் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். இது மாதிரி பேசுறதுனால குழந்தைகளோட மன ரீதியான ஒரு பாதிப்பு இதாகுது, பெற்றோர்கள் வந்துட்டு அதிகம் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காவல் நிலையத்தில் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்கு. இது அவ்வளோ பெரிய விஷயமா ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, அதுக்கு எதிரானதுலாம் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப அதிகப்படியான பேச்சு. பட் இந்த அணுகுமுறையை விஜய் கைவிடுவது நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளை உள்ளுக்குள்ள இந்த ப்ராசஸ்க்குள்ளே இழுக்கிறதுன்றது நிச்சயமாக நல்லது கிடையாது. விஜய் ஓட்டு போடு அப்படின்னு, விசிலுக்கு ஓட்டு போடுன்னு என்னை தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சரி, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது வந்து போடுறேன்னு சொல்லிட்டு போய் குத்துறதா நீ குத்த போகிற தெரியும். போலீஸ் வரைக்கும் அது போகணுமான்னு தான் எனக்கு புரியல. பட் எனவே இது ஒரு நல்ல ஆட்டிடியூட் இல்லை. தட்ஸ் கரெக்ட். இது வந்து சட்டப்படி குற்றமானு எனக்கு தெரியல. அது யாராவது சட்ட நிபுணர்களை தான் கேட்கணும். இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை வேணும். அது எவ்வளோ பிரச்சனையை பார்த்தோம் தமிழ்நாட்டில். இது ஒரு பெரிய பிரச்சனை. 5 வயசு பையன் அழுகுறான், ஓட்டு போட சொல்லி அழுகுறான்னா இது என்ன தீர்வுன்னு எனக்கு புரியல. எவ்வளோ பிரச்சனைகள் வந்துருக்குது. இதில் 5 வயசு பையனை சமாளிக்கிறது எப்படின்றது. ஓட்டு போட வயதை வந்து 5ஆ மாற்றினா விஜய் 234 ஜெயிச்சிடுவார், சந்தேகமே இல்லை. வெறும் ஒரு கேட்பரிஸை வாங்கி கொடுத்து, இல்லை ஒரு இந்த சாக்லேட் இருக்குல்ல டைரி மில்கை வாங்கி கொடுத்து வாங்கிடுவானுங்க ஓட்டை. ஸோ இது விஜய் அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. அது சரியான அணுகுமுறை இல்லை. ஏன்னா 16 வயசு பிள்ளைங்களே வாக்குச்சாவடிக்கு போயிட்டு எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில வந்து ரீல்ஸ் எடுத்து போடுதுங்க, அழுகுதுங்க. அப்படியா? இப்போ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கேன். 16 வயசு பிள்ளைங்க, எங்களுக்கு 18 வயசு ஆனாதான் அவங்கள வந்து ஓட்டு போட விடுவாங்க, பட் எனக்கு 16 சொல்லி என்னை வெளியில அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி ரீல்ஸ் போட்டு பொண்ணுங்க கதறதையும் நம்ம பார்த்துட்டு. அப்படியா? அதெல்லாம் நடந்திருக்கா? நிறைய ஓட்டர் ஐடியா இருக்காது, ஓட்டர் ஐடியா இருக்காது. இருந்தாலும் வந்துட்டு வாக்குச்சாவடி கிளம்பி போயிருக்காங்க, போயிட்டு ரீல்ஸ் எடுத்தெல்லாம் போட்டுருக்கானுங்க, அழுகுறானுங்க. அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சமூக வலைதளங்கள் வந்து வேற மாதிரி ட்ரெண்டிங். ஆக்சுவலாக இது சரியில்லை. 18 வயசு தானே உங்களுக்கு வந்து ஐ திங்க் ஒரு எலெக்ஷன் தாங்கும். இது அடுத்த எலெக்ஷனில் இதெல்லாம் இருக்காது. எவல்யூஷன் தானே உங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட் எலெக்ஷன் தேர்தலுக்கு பிறகு விஜய் அரசியலில் தொடர்வாரே. ஆனால் 31 வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்காது. 5 வயசு குழந்தை பிரச்சனை பண்ணுறான்னு அப்பா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும், 16 வயசு பொண்ணு எனக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு ரீல்ஸ் போட்டு அழுவுறதும், இதெல்லாம் வந்து இந்த கூத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த எலெக்ஷனில் இருக்காது. உங்கள் ஜனநாயகம் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்குது, படிப்படியாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, பக்குவம் அடையுது. எவ்வளோ நாடகத்தை பார்த்தா இப்போ ஒரு நாடகம், அவ்வளோதான். இது ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஜனநாயகம்னு சொல்லி எல்லாருமே ஜனநாயகம் படத்தை வந்து திரும்ப தணிக்கை குழு வந்து பார்த்துட்டு மண்டே வந்து பதில் சொல்றதா அறிவிச்சிருக்காங்க. ஏறத்தாழ தேர்தலுடைய ரிசல்ட்டும் நெருங்கிடுச்சு. திரும்ப ஒரு தடவை பார்த்தாச்சு. எத்தனை தடவை பார்ப்பாங்க? பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு திங்கக்கிழமை வந்து நாங்கள் முடிவு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மக்கள் பல பேர் பார்த்துட்டாங்களே ஏற்கனவே, இதில் ஆன்லைனில் பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட கைது செய்யப்பட்டு. ஆமாம், எடிட்டர் பிரதீப் வந்து அசோசியேஷன்ல இருந்து நீக்கப்படல. அந்த படத்தை பரவலாக பலரும் பார்த்துருக்காங்க அப்படின்னு. இனிமே இப்போ தியேட்டரில் எதுக்கு வருதுன்னு தெரியல. எனவே அது ப்ரொடியூசருக்கு நஷ்டம், அது பாவம். அது அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களோட பார்வையிலேருந்து பார்த்தா அது ரொம்ப தப்பு, அது நடந்துடக்கூடாது தான். அது என்ன கட்டுலாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அவர் இனிமேல் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு படம் அப்படிதான் 4ஆம் தேதி பிறகு தான் வர முடியும் அப்படிங்கிற அளவில் தான் வந்துட்டு அந்த படமும் இருந்துட்டு இருக்குது. சமூக வலைதளங்களை வந்து விஜய் முழுமையாக வந்து தேர்தல் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, இன்னமும் வந்துட்டு அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படிங்கிறதான் சார் நீங்கள் ஃபுல்லாக ஒரு பெரிய. என்னவா ஆக்கிரமிச்சிருக்காரு சமூக? விஜய் தான் அடுத்துங்கிறத தேர்தல் முடிஞ்சும் ட்ரெண்டிங்ல இன்னும் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுதான் சோஷியல் வாரியர்ஸ், அவங்க பேருனா வர்ச்சுவல் வாரியர்ஸ் போட வேலை அது. அதில் மட்டுமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆக்சுவல் வேர்ல்டுக்கு அவங்க வரல, வர்ச்சுவல் வேர்ல்டில் மட்டுமே இருக்காங்க, ரியல் வேர்ல்டுக்கு அவங்க வரல. ரியல் வேர்ல்டில் ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஒருத்தரால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன் இப்போ ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? இப்போ ரிசல்ட்டில் வந்து இவங்க 2 பேரும் இல்லை யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவில் அண்ணா திமுகவில் யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க, விஜயால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? பட் அவர் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா கூட ஐ திங்க் இட்ஸ் அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். ஏன்னா விஜயகாந்தே வந்து முதல் தேர்தலில் 1 சீட்டு தான் ஜெயிச்சார். அல்லது படுதோல்வியை தழுவுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
சைபர் ஆகிடுது, அவர் உட்பட தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கே போவாங்க? அரசியல் இல்லை அவர்கிட்ட. ஒரு காதரமான அரசியல் என்பது வந்து இல்லை. நடைமுறையில் ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் அவர் பண்ணலை. வர்ச்சுவல் வேர்ல்டில் மட்டும் இயங்கிக்கிட்டு அவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஓட்டாக எப்படி மாறி இருக்கு என்ன? ஏன்னா இந்த 85% பெண்கள் வந்து அதிகமாக போட்டது. இன்னொன்று அவர் வந்து 85% ஆஃப் போலிங்க, அதுலேயும் விமன் ஓட்ஸ் அதிகமாக போட்டது. இதெல்லாம் வந்து பல விதமான டிஸ்டர்பிங் ட்ரெண்டாக தான் 2 பெரிய கட்சிகளுக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஒரு ஆட்சி அமைக்கிற லெவலுக்கு போமான்றது அது எண்ணி பார்க்க முடியாததாக இருக்குது. சிரஞ்சீவி கதை ரிப்பீட் ஆகலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. எல்லாம் 18 சீட்டெலாம் வந்ததுனால பெரிய விஷயங்க. எனிதிங் அபவ் 10, அரவுண்டு 10 ரிமார்க்கபிள். அதாவது திமுக அண்ணா திமுக முகத்தில் கரி அள்ளி பூசியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த தேர்தல் இவங்க 2 பேரும் வாஷ் அவுட்டுன்னு அர்த்தம். அப்படி வந்ததுன்னா, ஒரு வேளை நடந்ததுன்னா, 10 சீட்டு வந்ததுன்னா, யார் ஆட்சி அமைச்சாலும், ஸ்டாலின் வந்தாலும் எடப்பாடி வந்தாலும் அவங்க நிம்மதியாக ஆள முடியாது. ஏன்னா அவங்க கவனம் பூரா 31 இருக்கும். இது என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு. ஸோ இது முக்கியமான தேர்தல் தாங்க. இதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நான் புது பிளேயர் வந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் 2 பேரை வந்து ஆட்டி வச்சிட்டார். வெற்றி பெற்றாலும் திமுக வந்து இந்த 2 மாதங்களாக, குறிப்பாக தேர்தல் முடிஞ்சு 24 முடிஞ்சு 4ஆம் தேதி ஓட்டு பொட்டியை திறக்கிற வரைக்கும் நண்பர்கள், திமுக நண்பர்கள் பிரசவ வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் பேசக்கூடிய நண்பர்கள் வந்து உண்மையிலேயே வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி மதியம் ஒரு நண்பர் பேசினார். சார் என்ன தான் நடக்குது சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சொல்ல முடியலங்க, நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவுக்கு களம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க, கணிக்கவே முடியல. இல்லை சார், சில பேர்லாம், சில ஜேர்னலிஸ்டெல்லாம் வந்து, பெரும்பாலான ஜேர்னலிஸ்ட்டு 150 கிராஸ் பண்ணுவாங்க, 170 150ன்றாங்க. அதெல்லாம் புழுகுறாங்க சார், நம்பாதீங்க. அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. எனக்கு தெரிஞ்சு இல்லை சார், அது அவங்க கருத்தாக இருக்கலாம், அது அவ்வளோ ஈஸியானதாக எனக்கு இல்லை சார். அப்போ நம்ம தோற்றுருவோமான்னாரு. இல்லை சார், அதையும் என்னால் சொல்ல முடியல. ஆனால் எதுக்கும் தயாராக இருங்க. ஆங்கிலத்தில் சொன்னால் கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக, அதாவது வந்து எந்த முடிவு வந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இருங்க. அது எப்படி வேணால் போகலாம். அவர் சொன்னார் அதுக்கப்புறம், சார் அது நீங்கள் ஒருத்தர் தான், பெருமைக்கு சொல்ல நீங்கள் ஒருத்தர் தான் கரெக்டாக பேசுகிறீங்க, இது வந்து எந்த பக்கமும் வேணால் போகலாம், ரொம்ப டைசி, அதாவது ரொம்ப 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 குழப்பமான ஒரு சூழலில் தான் இருக்கும், யாருக்கும் எதுவும் தெரியல, அதை விட முக்கியம் 2 தரப்புமே நிம்மதியாக இல்லை, கவலையோடு தான் இருக்காங்கன்றது உண்மை தான் சார்னார். அவர் திமுக இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார். தெரியுது, உண்மையான கட்சிக்காரனுக்கு, அரசியல்வாதிக்கு தெரியுது இது என்னமோ நடக்குதுன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த 85% போலிங்னு வந்தோடனே டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அவங்க அதை ரியாக்ட் பண்ண விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஹெவி போலிங்கிறது ஒரு பெரிய, என்னங்க 80% ஃபஸ்ட் டைம் கிராஸ் பண்ணியிருக்கு வரலாறுல. சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தல் 52, இது 17வது அசம்பிளி எலெக்ஷன். 17 அசம்பிளி எலெக்ஷனில் 80% கிராஸ் பண்ணுறது, 85% கிராஸ் பண்ணுறதுன்றது முதன்முறைன்னும் போது அதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்காதா? அப்படியே தேனும் பாலும் ஓடுதுன்னு ஜனங்க பாஞ்சு வந்து குத்துன்னு குத்திருக்காங்களா? அப்போ என்னமோ நடக்குது, அது அவங்களுக்கு தெரியுது, திமுகவில் இருக்கவங்களுக்கு தெரியுது. திமுகவோட ஈகோ சிஸ்டம், அவங்க கண்ட்ரோல் பண்ணுற சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா, அது அவங்க எப்படி ப்ளே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 6 மணிக்கு சாயங்காலம் பல்சுவை செய்திகள் போடுறோம், போலிங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 7 மணிக்கு எடுத்த டிபேட்டை 7:30 மணிக்கு தள்ளுறோம். அப்புறம் 7:30 மணி டிபேட்டில் உட்காந்து என்ன பேசுகிறான், இது ஒரு மேட்ரே இல்லை, சப்ப மேட்ரு, இது ஒரு மேட்ரே கிடையாது, இது வந்து ஹெவி போலிங்கிறது அரசுக்கு எதிரானது கிடையாது, இது ஹெவி போலிங்கே இல்லைன்ட்டான். ஏன்டா ஹெவி போலிங்கே இல்லைன்னா நீ எதுக்கு கவலைப்படுற? நீ தானே சொல்கிற ஹெவி போலிங், அப்படி எதுக்கு கவலைப்படுறேன்? அப்புறம் என்ன சொல்கிறான், இது ஹெவி போலிங் தான், ஆனால் ஆட்சிக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்றான். ஏதாவது ஒன்றை பேசு. ஸோ நம்ம சில நேரங்களில் வினோத், இந்த திமுக அண்ணா திமுக 2 பேரை பற்றியுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வச்சு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு குழப்பமாக இருக்குன்னா, 10 வருஷத்துக்கு நாள் வரைக்கும் ஒரு, ஏன் இப்போ ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருக்க வரைக்கும் 2016 வரைக்கும் ஒரு ஜோக் இருந்தது, 16 எலெக்ஷன் வரைக்கும். ஏன்னா அதுக்கு பிறகு தான் 2 பேரும் இறந்துட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் 4ஆம் தேதி ரிசல்ட் வருது இல்லையா, நீங்கள் வந்து காலைல 8 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பிச்சிடும். நீ 8 மணிலேருந்து டீ போட்டி முன்னால் உட்காந்துருப்பீங்க, யாரும் இறங்கும், அப்படியே போவோம். அப்போ ஒரு ஜோக் சொல்லுவாங்க, நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே அந்த ஜோக்கு. இது மாதிரி, நீ வந்து ரிசல்ட் அன்னைக்கு யார் ஜெயிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்குது. நீ வந்து வீட்டில் வந்து யாரும் டிவியை போடக்கூடாது,
யாரும் ஃபோனில் யாரோடையும் பேசக்கூடாது, வெளி உலகில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. நீ என்ன பண்ணணும், கரெக்டாக 12 மணிக்கு, ஏன்னா ட்ரெண்டு தெரிஞ்சிடும், 12 மணிக்கு ஜெயா டிவியை போடணும். ஜெயா டிவியை போடும்போது எம்ஜிஆர் பாட்டு ஒளிபரப்பாகுது, எம்ஜிஆரும் ஜெயலலிதா காதல் பாட்டு ஒளிபரப்பாகுது, எம்ஜிஆர் படம் ஒளிபரப்பாகுதுன்னா திமுக ஜெயிச்சிச்சு, கலைஞர் சிஎம் ஆயிட்டார்னு அர்த்தம். நீ 12 மணிக்கு சன் டிவியை போடணும். கலைஞரோட பாலைவன ரோஜாக்களோ இல்லை மாநாடு மயிலாடோ ஓடுதுன்னா திமுக அண்ணா திமுக அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இது ரெண்டு தான், ரொம்ப சிம்பிள். நீ வந்து 10 டிவியை பார்க்க வேணாம், 12 மணிக்கு போய் ஜெயா டிவியை திறந்த உடனே எம்ஜிஆர் படம் ஓடுதுன்னா முடிஞ்சிச்சு கதை. கலைஞர் கோட்டைக்கு போயிட்டாரு. சன் டிவியை திறந்து பாலைவன ரோஜாக்கள் ஓடுது, மனோகரா படம் ஓடுதுன்னா அம்மா கோட்டைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். போயஸ் கார்டன் அம்மா புறப்பட்டாங்கன்னு அர்த்தம். இது சொல்லுவாங்க, ஜோக்கர்ஸ் சொல்லுவாங்க. அந்த கதை தான் இது. இப்போ அப்படி பார்த்தா 85% அன்றைக்கி மதியம் நியூஸ், சாயங்காலம் 6 மணிக்கு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. பல்சுவை செய்தி ஓடுது அவங்க தொலைக்காட்சிகளில். அப்புறம் இது முக்கியமான விஷயமே இல்லைன்றான். நான் ஒன்று பேசணும். அப்போ தேர் ஒரீடு, ரெண்டு பேருமே, போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, ரெண்டு பேருமே ஒரீடு. இது அவங்க ஒரி பண்ண வேண்டிய விஷயமே இல்லைன்னு கூட மக்கள் தீர்ப்பளிக்கலாம், நமக்கு தெரியாது. நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க சிரஞ்சீவி இஷ்யூன்றீங்க. அப்படி வந்ததுனாலும் வினோத், இது ரெண்டு பேருக்கும் ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்க ரெண்டு பேருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தலில் முடிவுகள் எப்படி வேணால் போகலாம். எடப்பாடி ஜெயிக்கலாம், இல்லை ஸ்டாலினே தொடரலாம். யார் ஜெயித்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கணும், மக்கள் தீர்ப்பு. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வார்னிங் என்னென்னா, அது இப்பயே அனுபவிக்கிறாங்க. விஜய் ஃபேக்டர் வந்துடுச்சு. நீங்கள் 26 தப்பிக்கலாம், 31 தப்ப முடியாது. நிஜமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி.